வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்திகளுடன். உங்களோடு இணைந்து கொள்ளும் நாம் தாரணி தங்கராஜா, சிஸ்ரகுமார் கிருஷாந்த் ராஜ். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடும் முஸ்லிம் கட்சிகள் தொடர்பில் மேல் மாகாண சபை உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் கருத்து. வீதி கட்டமைப்புகளை சிறப்பாக முன்னெடுத்ததன் பின்னர் அனைவருக்கும் சுத்தமான குடிநீரை வழங்க தயார், ஜனாதிபதி தெரிவிப்பு. திசாவாவையில் படகு செலுத்திய 2 சிறைச்சாலை உத்தியோகர்கள் காணாமற் போயுள்ளனர். சுள்ளிப்புறம் காட்டுப்புல பகுதியில் மீன்பிடிக்க கடற்படையினர் தடை ஏற்படுத்துவதாக மீனவர்கள் குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டை மறுக்கிறார் கடற்படை பேச்சாளர். வறட்சி நிவாரணத்தை பெற வருகை தந்த மொனராகலை மக்கள் வெறும் கையுடன் வீடு திரும்பினர். எரிபொருள் தொடர்பில் அரசாங்கத்தினுள் பரஸ்பர கருத்துக்கள். රටට ඉතාම අත්‍යවශ්‍යයි ඉන්ධන පිළිබඳ පැහැදිලි මිල සූත්‍රයක්. අපි දැනගන්න ඕනේ පෙට්‍රල් ඇත්ත බිලද අපි ගෙවන්නේ කියලා. ඉන්ධනවලට අපි මිල සූත්‍රයක් කියනවා නම් අනිවාර්යයෙන්ම අපිට සහනාධාර ක්‍රමෙන් ඉවත් කරන්න. இனி விரிவான செய்திகள். ஐக்கிய தேசிய கட்சியின் மேல் மாகாண சபை உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் இன்று நடைபெற்ற மின்னல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்தார். இதன்போது ஊவா மாகாண சபை தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தில் களமிறங்கும் முஸ்லிம் கட்சிகள் தொடர்பில் அவர் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். இது ஒரு முக்கியமான ஒரு தேர்தல். இது அரசாங்கத்தை இவர்கள் பாதுகாக்கிறதுக்கு கடந்த தேர்தலில் முன் வந்திருக்கிறார்கள். அதனால இது ஒரு நல்ல ஒரு இதை நாங்கள் பார்த்தா தம்பி இந்த நீங்க இது என்ன வெற்றில இது வெற்றில அப்ப இது ரெண்டும் சேர்ந்தா தான் ரெட்டைல். அப்ப இது ரவுஃப் ஹக்கீம், இது ரிஷாட் பதுருதீன். அப்ப இது ரெண்டும் சேர்ந்து தான் ரெட்டைல் ஆகுது. அப்ப தேர்தல் முடிவாதத்துக்கு பின்பு ஒற்றையிலை இது என்ன ஆகும்? ரெட்டையிலையும் வெற்றிலே ஆக போகுது. இத மக்கள் இதுவும் வெற்றில, அதுவும் வெத்தில, இதுவும் வெத்தில, அது ரெண்டும் சேர்ந்தா ரெட்டையில, வெத்தில ரெண்டு சேர்ந்து தான் ரெட்டை வந்துருச்சு. முஜிபுர் ரஹ்மான் இப்ப ஒரு கிரியேட்டிவ் டைரக்டர் ஆகுறீங்க. இப்ப நாங்கள் இவர்களுடைய நீங்க வெத்திலையோட வந்த நேரம் நாங்க நினைச்சோம் நீங்களும் கட்சி ஓட்டு போறீங்க. நாங்கள் எங்களுக்கு தேவை என்னென்றால் இந்த அரசாங்கத்துடைய கடைசி தேர்தல் இந்த தேர்தல். ஊவா மாகாணத்தின் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. சுதந்திரமானதும் நீதியானதுமான தேர்தலுக்கான சூழலை ஏற்படுத்துவதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சருமான அஜித் ரோகன தெரிவித்தார். போலீசாரால் இவ்வாறான நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் போது மஹியங்கனி ஊரணிய பிரதேசத்தில் வன்முறை சம்பவம் ஒன்று இன்று அதிகாலை பதிவாகியுள்ளது. மக்கள் விடுதலை முன்னணியின் ஆதரவாளர்கள் மீது இன்று அதிகாலை அடையாளம் தெரியாத சிலர் தாக்குதல் மேற்கொண்டுள்ளனர். மக்கியங்கனை ஊரணிய பிரதேசத்தில் இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சட்டத்திற்கு அமைவாக பேரணி ஒன்றை நடத்துவதற்கு போஸ்டர்களை ஒட்டிக் கொண்டிருந்த சிலர் மீதே இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறினார். போஸ்டர்களை ஒட்டிக் கொண்டிருந்த தம்மை கடத்திச் சென்று கடுமையாக துன்புறுத்தியதாக தாக்குதலுக்கு உள்ளான ஒருவர் தெரிவித்தார். 10 பேர் கத்தி, தடிகள் மற்றும் பொருள்களால் தாக்குதல் மேற்கொண்டனர். நீங்கள் மக்கள் விடுதலை முன்னணியின் ஆதரவாளர்கள் ஏன் இங்கு இருக்கின்றீர்கள் என்று கேட்டு அவர்கள் எமது தாக்குதல் மேற்கொண்டு எம்மை நாகதீப குளத்துக்கு அருகில் கொண்டு சென்றனர். தேவாதீனமாக எமது உயிர்களை பாதுகாத்துக் கொள்ள முடிந்தது. அவர்கள் மதுபோதையில் இருந்தபடியால் நம்மால் தப்ப முடிந்தது. இந்த சம்பவத்தில் தாம் தாக்கப்பட்டதாக தெரிவித்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஆதரவாளர்கள் 2 ஊரணிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். வறட்சிக்கான நிவாரணங்களை பெற்றுக் கொள்வதற்காக பெரும் தொகையான மக்கள் மொனராகலை பிரதேச செயலகத்திற்கு இன்று வருகை தந்தனர். எனினும் அவர்கள் ஏமாற்றத்துடன் வீடு திரும்பும் நிலையே ஏற்பட்டது. 2500 ரூபாய் வறட்சி நிவாரண தொகையை பெற்றுக் கொள்வதற்காக மொன்றாகலை பிரதேசத்தில் 15 கிராம சேவக பிரிவின் மக்கள் இன்று காலை பிரதேச செயலகத்திற்கு வந்துள்ளனர். இங்கு வந்த மக்களுக்கு இவ்வாறான அறிவிப்பே விடுக்கப்பட்டது. இதனால் மக்கள் ஏமாற்றத்துடன் வீடு திரும்பும் நிலையே ஏற்பட்டது. மொன்றாகலை மாவட்டத்திற்கு மாத்திரமன்றி வறட்சியினால் பாதிக்கப்பட்டுள்ள ஏனைய மாவட்டங்களுக்கும் 2500 ரூபாய் வறட்சி நிவாரண தொகையை வழங்குமாறு வலியுறுத்தி அகில இலங்கை கமநல சம்மேளனம் இன்று உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. உரிமைகள் சமனாக வழங்கப்பட வேண்டும், அவற்றில் வேறுபாடுகள் காணப்பட முடியாது. பதுளை மாவட்டத்தையும் நிவாரணத் தொகை வழங்குவதிலிருந்து புறந்தள்ளியுள்ளனர். ஏனைய மாவட்டங்களில் வறட்சியினால் பாதிக்கப்பட்ட மக்கள் இந்த நிவாரணத் தொகையை பெற்றுக்கொள்ள தகுதியற்றவர்களா?
அந்த கொடுப்பனவுகள் கிடைக்கப்பெற வேண்டும். 7 மாவட்டங்களின் விவசாயிகள் இங்கு உள்ளனர். அம்மாவட்டங்களை சார்ந்தவர்களுக்கு கட்டாயமாக அந்த நிவாரணம் கிடைக்கப்பெற வேண்டும் என்பதனையே உயர் நீதிமன்றத்தில் கேட்டுக்கொள்கின்றோம். வறட்சி நிவாரண திட்டம் தொடர்பில் உயர் நீதிமன்றத்தின் அவதானத்திற்கு கொண்டுவரப்படாத விடயங்கள் குறித்து அவதானம் செலுத்துமாறு வலியுறுத்தி பெபரல் அமைப்பு நகர்த்தல் பத்திரம் ஒன்றை தாக்கல் செய்துள்ளது. எந்தவொரு தேர்தலிலும் நிவாரணங்கள் வழங்குவதாயின் அதற்காக தேர்தல்கள் ஆணையாளரிடம் முழு அளவிலான அனுமதியை பெற்றுக்கொள்ளும் முறைமை ஸ்தாபிக்குமாறு எமது நகர்த்தல் பத்திரம் ஊடாக கேட்டுக் கொண்டுள்ளோம். அரசாங்கம் தமக்கு விடுத்த சவாலிற்கு அமைய அனைத்து உறுப்பினர்களையும் ஒரே மேடையில் கூட்டியதாக ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய தலைவர் ரணில் விக்ரமசிங்க தெரிவிக்கின்றார். பண்டாரவளை தம்பேதன பிரதேசத்தில் இடம்பெற்ற கூட்டம் ஒன்றிலேயே எதிர்க்கட்சித் தலைவர் இவ்வாறு தெரிவித்தார். இந்த மாகாண சபையை கைப்பற்றும் நோக்குடன் நாம் இருக்கின்றோம். எமக்கு வாக்குகளை வழங்கினாலேயே அரசாங்கத்தின் பணம் ஊவாவிற்கு கொண்டு வரப்படும். அதேபோன்று நான் சர்வதேசத்திலிருந்து கிடைக்கும் பணத்தையும் ஊவாவிற்கு கொண்டு வருவேன். அரசாங்கத்தை கைப்பற்ற வேண்டுமானால் அனைத்து உறுப்பினர்களையும் ஒரே மேடையில் கூட்டுமாறு அரசாங்கம் எமக்கு சவால் விடுத்தது. பசறையில் நடைபெற்ற கூட்டத்தில் அனைவரையும் ஒரே மேடையில் ஏறச் செய்தோம். அனைவரும் அந்த இடத்தில் இருந்தனர். அனைவருக்கும் சுத்தமான நீரை வழங்கும் திட்டம் ஒன்றை ஆரம்பிக்க உள்ளதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். நெதுன்கமுவ ஸ்ரீ ஜெயசுந்தராராம விகாரையில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை கூறினார். இலங்கையில் அனைவருக்கும் குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் ஒன்றை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளோம். நான் ஆரம்பத்தில் வீதிகளை இவ்வாறு அமைப்பதாக கூறிய போது எல்லோரும் ஏளனமாக சிரித்தார்கள். இதற்கும் சிரிக்கின்றனர். ஆனால் தெரிந்தவர்களுக்கு தெரியும், அதனை முறையாக செய்வோம் என்று தெரியும். முடியாதவற்றை நாம் கூறுவதில்லை, கூறுவதை செய்யாமல் விட்டதும் இல்லை. ஆகவே இதனை நாங்கள் முன்னெடுப்போம். அடுத்த வருடத்திலிருந்து இதற்காகவே நாம் கூடுதலான நிதியை ஒதுக்குவோம். அதனால் அடுத்த வருடத்திலிருந்து நீர்ப்பாசனம் மற்றும் விவசாயம் ஆகிய விடயங்கள் குறித்து அதிக கவனம் செலுத்தியுள்ளோம். உண்மையிலே எங்களை மறைக்கிறது என்று சொன்னால் நாங்கள் கடல்ல விழுந்து சாரத்தை தவிர வேற வழி இல்லை. சுனாமி அடிச்சு தாங்கினாங்கள். ஆனா இதை தாங்கக்கூடிய வழி எங்கள்கிட்ட இல்லையே. இது சுழிபுரம் காட்டுப்புல பகுதியுள்ள மீனவர் ஒருவரின் குரல். யுத்தம் காரணமாக இடம்பெயர்ந்த சுழிபுரம் காட்டுப்புல பகுதி மக்கள் மீண்டும் தமது சொந்த இடங்களில் மீள்குடியமர்த்தப்பட்டுள்ளனர். இருப்பினும் தமது ஜீவனோபாய தொழிலை செய்ய முடியாத இக்கட்டான நிலையை தற்போது எதிர்நோக்கியுள்ளதாக அந்த பகுதி மீனவர்கள் குறிப்பிடுகின்றனர். யுத்தம் காரணமாக இடம்பெயர்ந்த சுழிபுரம் காட்டுப்புல பகுதி மக்கள் மீண்டும் தமது சொந்த இடங்களில் மீள்குடியமர்த்தப்பட்டனர். இந்த பகுதியில் சுமார் 150 குடும்பங்களைச் சேர்ந்த 2000க்கும் அதிகமான மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இவர்களுடைய பிரதான ஜீவனோபாய தொழிலாக கடற்றொழில் விளங்குகின்றது. அந்த வகையில் நேற்று முன்தினம் முதல் கடற்றொழில் நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கு கடற்படையினரால் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக பிரதேச மக்கள் குறிப்பிடுகின்றனர். கடற்படையினர் எந்தவித முன் அறிவித்தலுமின்றி திடீரென விடுத்த இந்த அறிவித்தலினால் சுமார் 150 குடும்பங்கள் முழுமையாக வாழ்வாதாரத்தினை இழந்துள்ளதாக இந்த பகுதி மக்கள் அங்கலாய்க்கின்றனர். நாங்கள் வாழ புள்ள குட்டிகளோட எனக்கு 9 பிள்ளைகள் 9 பிள்ளைகளும் என்னென்ன இதை நம்பித்தான் நாங்கள் சீவிக்கிறது. இதை நம்பி சீவிக்கிறத இப்போ மறைச்சா நாங்கள் எங்க போறது? எங்களுக்கு சாமான் சக்கட்டை ஒன்றும் தாரவும் இல்லை, வாரங்கள் ஒன்றும் தாரதும் இல்லை. எங்களை முடக்கி எல்லாம் கொண்டு எங்களை கோவிலுக்கு அங்கே போச்சு. இந்த பாறைகளுக்கு நாங்கள் என்ன தொழில் வேறு தொழில் செய்யலாது. நாங்கள் இந்த தொழிலை நம்பி தான் நாங்கள் நிற்கிறோம். அப்போ 108 பேரில் தொழில் செய்கிறோம். அந்த வாழவேற்ற குடும்பக்காரர்கிட்ட பிரச்சனை என்ன மாதிரி வேறையோட இடம்பெயர்ந்து போய் நாங்கள் எந்திரும் இடங்களுக்கு இருந்து நாங்கள் அல்லதில் பட்டு கடைசியாக வந்து இதைத்தான் செய்து நாங்கள் பிழைக்கிறோம். இதுக்கு ஒரு முடிவு எடுத்து எங்களுக்கு அரசாங்கம் செய்திருவோம். பெராலி பெரிய கேம்பில் இருந்து வந்து சொன்னது என்னன்னு சொன்னால், நீங்கள் இப்படியே இருங்க, நாங்களே நீ உங்களுக்கு இடைஞ்சல் வர மாட்டோம் அப்படின்னு சொல்லி போட்டு இப்போ திடீரெண்டு 3 பேர் அங்கே இருந்து வந்து உடனடியாக இந்த களங்கனி முழுக்க கலட்ட சொன்னேன். இப்போ கலட்ட சொன்னால் என்ன இது ஒரு முடிவில்லாமல் கலட்டுண்டா? என்ன ஒரு பெரிய ஒரு கூட்டத்தை வச்சிருக்கோம், ஏதாவது ஒன்று பெரிய பெரிய ஆக்களோட காய்ச்சி போட்டு எங்களை கலட்டன்னு சொன்னால் பரவாயில்லை. இப்போ திடீரென்று கலட்ட சொன்னால் நாங்கள் எங்கே போகிறது? இப்போ அரசாங்கத்தை நாங்கள் நம்பினாங்க. ஆனால் இப்போ நாங்கள் என்ன யாரை நம்பணும்? அந்த கூட்ட பாருங்க அடிக்கிறார். அப்போ அந்த கூடுக்கும் நாங்கள் வந்து 5000-10,000 செலவழிச்சு தான் நாங்கள் அந்த கூட்டை செய்கிறோம். அப்போ சிலனே நாங்கள் போட்டுக்கொண்டு நிற்க பிடுங்க வேண்டிய கட்டவும் வந்தது. அப்படி நாங்கள் அதுக்கு பிடுங்கினாங்க. அதுங்க 10-11 கலங்கண்டி அதுக்கு பேஞ்சோன்னு இருக்கேக்க உடனே பிடுங்கு மற்ற குமாரர் வந்து சொல்ல நீங்கள் பேங்க அண்டா நாங்கள் எங்கே போகிறது? யார்கிட்ட சொல்கிறது? எல்லார்ட்டையும் சொல்லி களைச்சி போனோம். நாங்கள்
தமது அறிவுறுத்தலை மீறி மீன் பிடிப்பதற்கு கடலில் இறங்கினால் அவர்களுடைய உயிர்களுக்கு தாம் உத்தரவாதம் இல்லை என எச்சரிக்கப்பட்டுள்ளதாகவும் காட்டுப்புல மக்கள் கூறுகின்றனர். காலமா வந்து அதை இதிலே நிற்கக்கூடாது, நீங்கள் அங்கால போங்க, கோயிலடிக்கு அங்கால கொண்டு போங்க, இது எங்களுக்கு நாங்கள் பெரிய கேம்ப் ஆக்கி போட்டோம், இது நாங்கள் இது இராணுவ கட்டுப்பாடு, இது எங்களோட நேவியின் கட்டுப்பாடு, நீங்கள் இதில் எங்களோட மீறி கொண்டும் கதைக்க வேண்டாம், உடனடியாக இதில் அகற்ற வேணும். இப்போ இன்றைக்கு 1 மணிக்கிடையில் இதை நீங்கள் செய்யணும், இல்லையண்டா நாங்கள்லாம் இதுகள் எல்லாத்தையும் அகற்றுவோம் வந்து அவ இப்படி சொல்லிச்சின. இந்த விடயம் தொடர்பில் பல்வேறு தரப்பினருக்கும் அறிவிக்கப்பட்ட போதிலும் இதுவரையில் எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் மீனவர்கள் குறிப்பிடுகின்றனர். இது தொடர்பில் கடற்படை ஊடக பேச்சாளர் கமாண்டர் கோசல வர்ணகுல சூரியவிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. அவ்வாறான எந்தவித தடையும் கடற்படையினரால் விதிக்கப்படவில்லை எனவும் சுழிபுரம் மீனவ சமூகத்தினர் தமது கடற்றொழிலை வளமை போன்று மேற்கொள்ள முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டார். அடுத்து சக்தியின் தேடல். வடக்கில் மீள்குடியேற்றம் தொடர்பில் தொடர்ந்தும் வலியுறுத்தப்பட்டு வருகிறது. ஒரு சாரார் இதனை வலியுறுத்துவதும் மறுசாரார் அவற்றை மறுதளிப்பதும் தொடர்ந்தும் இடம்பெற்று வரும் விடயங்கள். இந்த நிலையில் முன்னர் மக்கள் பெருமளவில் வாழ்ந்த நிலப்பரப்புகள் இன்று ஆள் ஆர்வமற்ற பிரதேசமாக மாறியுள்ளதனை காண முடிகிறது. வவுனியா அலநாட்டிய குளம் கிராமமும் இதற்கு விதிவிலக்கல்ல. 1984 ஆண்டுக்கு முன்னர் இந்த கிராமத்தில் சுமார் 75 குடும்பங்கள் வாழ்ந்துள்ளனர். ஆனால் இன்று இவர்கள் வாழ்ந்த இடம் பச்சை காடுகளாய் காட்சி அளிக்கிறது. இப்போ இடம்பெயர்ந்து போய் வேறு வேறு இடங்கள்லாம் போயிருந்து இப்போ வன்னியெல்லாம் போய் நாங்கள்லாம் வண்டி இடம்பெயர்ந்து இருந்து இப்போ இங்கே வந்துக்கலாம். எங்களுக்கு எந்த உதவியுமே இன்னும் செய்யல. இந்த கிராமத்தில் ஒரு அதாவது அடிப்படை வசதி என்றதே இல்லாமல் தான் இன்றைக்கு இந்த கிராமம் இருக்குது. இந்த இடத்துல எந்த ஒரு உதவியுமோ எந்த ஒரு நிறுவனமோ எந்த ஒரு அரசாங்க இதுவுமே எங்கள் இடத்த வந்து பார்ப்பது கிடையாது. என்ற இதை வந்து திருப்பி இப்போ ஏன்னு சொன்னால் இப்போ நாங்கள் தனியாக வந்து இருக்கோமே இல்லாது ஆன முறையில் இப்போ வந்து எல்லாம் அழிஞ்சு போன கிராமத்தை நாங்க இப்ப கட்டி எழுப்புறோம் சொன்னா ஒரு நிறுவனமோ இல்லாட்டிக்கு ஒரு அரசாங்க உதவியில கிடைக்காதான் திருப்பியும் அந்த மக்கள் வந்து இந்த இடத்துல வாழக்கூடிய மாதிரி இருக்கு. இந்த கிராமத்தில் மீண்டும் மீள்குடியேற அலநாட்டிய குல மக்கள் விரும்புகிறார்கள். ஆனால் இந்த கனவு இற்றை வரை நனவாகாமல் தொடர்கிறது. இந்த மீள்குடியேற்ற நடவடிக்கைகள் தொடராத விடத்து வவுனியாவிலே அமைந்துள்ள இவ்வாறான பூர்வீக கிராமம் அழிவடையும் என்பதிலே எவ்வித சந்தேகம் இல்லை. எந்தவித அபிவிருத்தியையும் காணாமல் தூர்ந்து போயுள்ள இந்த கிராமத்திற்கும் முன்னர் அங்கு வாழ்ந்த மக்களுக்கும் மீள் வாழ்வை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது உரிய அதிகாரிகளின் கடமை அல்லவா? மீள்குடியேற்ற அமைச்சரே, இது உங்களின் கவனத்துக்கு. பசறை மேதும்பெட்டிய பிரதேசத்தில் அமைந்துள்ள கோவில் ஒன்றிற்கு அருகில் புதைக்கப்பட்டிருந்த ஆசிரியர் ஒருவரினது என சந்தேகிக்கப்படும் சடலம் இன்று தோண்டியெடுக்கப்பட்டது. பதுளை பதில் நீதவான் முன்னிலையில் இந்த சடலம் தோண்டியெடுக்கப்பட்டது. அலங்காரம் சரஸ்வதி என்று 41 வயதான ஆசிரியை கடந்த 1ஆம் திகதியிலிருந்து காணாமற் போயிருந்ததாக அவரின் கணவர் பசறை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தார். குறித்த ஆசிரியையினது என சந்தேகிக்கப்படும் சடலம் பசறை மீதும்பெட்டிய பிரதேசத்தில் அமைந்துள்ள கோவில் ஒன்றிற்கு அருகில் புதைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேற்கொண்ட ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்தது. சம்பவம் தொடர்பில் 27 வயதான ஒருவர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர் வழங்கிய தகவலுக்கு அமையவே இன்றைய தினம் சடலம் தோண்டி எடுக்கப்பட்டது. ஒரு பிள்ளையின் தாயான அலங்காரம் சரஸ்வதி என்ற ஆசிரியை பசறை கோணகலை தமிழ் வித்தியாலயத்தில் சேவையாற்றி வந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. நாட்டில் இடம்பெற்ற சம்பவங்களின் தொகுப்பு அடுத்து. முல்லைத்தீவு மொரிகண்டி பகுதியில் இன்று முற்பகல் 11:45 அளவில் தனியார் பஸ்ஸின் மிதிப்பலகையிலிருந்து தவறி விழுந்த ஒருவர் உயிரிழந்துள்ளார். வவுனியாவிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி சென்று கொண்டிருந்த பஸ்ஸில் பயணித்த 19 வயதான இளைஞனை மொரிகண்டி கோயிலுக்கு அருகே தவறி விழுந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். குறித்த இளைஞன் வவுனியா கோவில் புளியங்குளம் பகுதியை சேர்ந்தவர் என்பது தெரியவந்துள்ளது. சம்பவம் தொடர்பான விசாரணைகளை மாங்குளம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கிளிநொச்சி கண்டாவளை பிரதேச செயலகத்திற்குட்பட்ட ஊரியான் வீடு கையளிக்கும் நிகழ்வு இன்று பிற்பகல் இடம்பெற்றது. ஐரோப்பிய ஒன்றியத்தினால் இந்த வீடு நிர்மாணிக்கப்பட்டு இன்று மக்களிடம் கையளிக்கப்பட்டது. இந்த நிகழ்வு ஐரோப்பிய ஒன்றியத்தின் அபிவிருத்தி மற்றும் உட்கட்டுமானத்திற்கான இலங்கைக்கான பிரதிநிதி தலைமையில் இடம்பெற்றது. இந்த பகுதியில் ஐரோப்பிய ஒன்றியத்தினால் பல வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டு வருவதுடன் அவற்றை ஐரோப்பிய ஒன்றியத்தின் அபிவிருத்தி மற்றும் உட்கட்டுமானத்திற்கான இலங்கைக்கான பிரதிநிதி பார்வையிட்டார்.
மன்னார் மாவட்டத்தில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் அதிகளவானவர்கள் டெங்கு காய்ச்சலினால் பீடிக்கப்பட்டுள்ளதாக மன்னார் மாவட்ட தொற்றுநோய் விஞ்ஞான பிரிவின் வைத்திய அதிகாரி கே சுதாகர் தெரிவிக்கின்றார். மாவட்டத்தின் சில பகுதிகள் டெங்கு காய்ச்சல் பரவக்கூடிய அபாய வலயமாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு தரிசனம் விழிப்புணர்வற்றோர் பாடசாலையின் கொடிவாரம் இன்று ஆரம்பமாகியது. இன்று தொடக்கம் எதிர்வரும் 21ஆம் தேதி வரை விழிப்புணர்வற்றோர் வாரமாக அனுஷ்டிக்கப்பட உள்ளது. மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் திருமதி PSM சார்ல்ஸுக்கு முதலாவது கொடி அணிவிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் தரிசனம் விழிப்புணர்வற்றோர் பாடசாலையின் உப தலைவர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டமை விசேட அம்சமாகும். அக்கரைப்பத்தனை டொரிங்டன் தோட்டத்தை சேர்ந்த 20 பேர் இன்று முற்பகல் குளவிக்கோட்டிற்கு இலக்காகியுள்ளனர். டொரிங்டன் பெல்மதுரை பிரிவில் வேலை செய்து கொண்டிருந்த 19 தொழிலாளர்களும் தோட்ட உத்தியோகத்தர் ஒருவரும் குளவிக்கோட்டிற்கு இலக்கானதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். இவர்கள் 20 பேரும் அக்கரைப்பத்தனை பிரதேச வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் 16 பேர் சிகிச்சைகளின் பின் வீடு திரும்பியுள்ளதாக மாவட்ட வைத்திய அதிகாரி ஆறுமுகம் ஜெயராஜன் கூறுகின்றார். வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளவர்களில் 17 பெண்களும் ஆண்கள் 3 உள்ளடங்குகின்றனர். இதேவேளை ஊட்டுவில் தோட்டத்தில் தேயிலை கொழுந்து பறித்துக் கொண்டிருந்த 12 பேர் இன்று பிற்பகல் குளவிக்கோட்டிற்கு இலக்காகியுள்ளனர். இவர்கள் 12 பேரும் அக்கரைப்பத்தனை பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். புத்தளம் கல்வி வலயத்திற்குட்பட்ட கட்டைக்காடு ரோமன் கத்தோலிக்க தமிழ் மகா வித்தியாலய மாணவர்களுக்கான சீருடை மற்றும் பாதணிகள் வழங்கும் நிகழ்வு இன்று காலை நடைபெற்றது. இந்த நிகழ்வு கல்லூரி அதிபர் தலைமையில் இடம்பெற்றது. புத்தளம் மாவட்டத்தில் உள்ள அதி கஷ்டம் மற்றும் பின்தங்கிய பாடசாலை மாணவர்களுக்கு சீருடை மற்றும் பாதணிகள் வழங்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்வில் கல்வி திணைக்கள அதிகாரிகள், பாடசாலை அபிவிருத்தி சங்க உறுப்பினர்கள் மற்றும் பெற்றோர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. சட்டத்தரணி இரா சடகோபனின் கண்டிச்சிமையிலே நூல் வெளியீட்டு விழா கொழும்பு தமிழ்ச்சங்கத்தில் நேற்று இடம்பெற்றது. மலையக எழுத்தாளர் மன்றத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் பேராசிரியர் சோ சந்திரசேகரன் பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்திருந்தார். இந்த நிகழ்வில் அரசியல் பிரதிநிதிகள், எழுத்தாளர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். விளம்பரங்களின் பின்னர் நியூஸ் பஸ்டின் பிரதான செய்தி தொடரும். ஊவா மாகாண சபை தேர்தல் நடைபெறுவதற்கு ஒரு சில நாட்களே எஞ்சியுள்ளன. இந்த நிலையில் ஊவா மாகாணத்தின் பல பகுதிகளை சேர்ந்த மக்கள் பல்வேறு பிரச்சினைகளை எதிர்நோக்கி வருகின்றனர். ஊவா மாகாணத்தில் அமைந்துள்ள மக்கள் தெனிய என்ற பகுதியில் வாழும் மக்களின் பிரச்சினைகளை அங்குள்ள அரசியல்வாதிகள் எட்டி பார்க்காத நிலையில் நியூஸ் ஃபர்ஸ்ட் அது தொடர்பில் ஆராய்கின்றது. ஊவா மாகாணத்தில் அமைந்துள்ள மக்கள் தேனிய எனும் இந்த பெருந்தோட்டம் ஹல்தமுள்ள பிரதேச சபைக்கு சொந்தமானது. இங்கு பல்வேறு இன்னல்களுக்கு மத்தியில் மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இந்த பகுதி மக்கள் பல்வேறு அடிப்படை பிரச்சினைகளை எதிர்நோக்கியுள்ள நிலையில் காட்டு யானைகளின் தொல்லையால் இவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் பூதாகரமானவை. இந்த பிரதேசத்தில் காட்டு யானைகளின் நடமாட்டம் அதிகரித்து காணப்படுவதாக மக்கள் குறிப்பிடுகின்றனர். இப்ப இந்த நேற்று நைட்டு கூட ஒரு 300 கிலோ கேரட் மற்றது நோக்கல் அந்த மாதிரி நிறைய சாமான்களை வீணாக்கி விட்டுருச்சு. இப்போ நேற்று நைட் சரியாக 4 மணிக்கு நான் ஒரு சின்ன ஒரு தோட்டத்தில் வீடு ஒன்று இருக்கு, அந்த வீட்டில் தான் நான் தனியாக தான் தங்குவேன். வேலைக்கு போகிறதுக்கு பயமாக இருக்கு. யானை பிரச்சனை கூட, ரோட்டுகளில் நடக்க இயலாது. இதனால ஸ்கூல் பிள்ளைகளுக்கு போகிறதுக்கு கஷ்டம். வாகன பிரச்சனையும் கூட, யானை வந்து வாகனத்தை மறிக்குது. எலெக்ஷன் டைம் மட்டும் வந்து அதை செஞ்சாலும் சொல்றாங்க, மற்ற நேரம் எதுவுமே வந்து கேட்கறது இல்லை. எங்களுக்கு இப்படி இந்த ஒரு விதை பாவரம், கண்ணு பாவரம் இதெல்லாம் ஒண்ணுமில்லாம் போகுது. வருமானம் ஒண்ணும் இல்லாம இந்த மாதிரி வந்து அநியாயம் பண்ணுது. யாரும் கேட்கறதுக்கு ஒருத்தரும் இல்லை. ஆனா எலெக்ஷன் டைம்ல மட்டும் வந்து எங்களை வந்து ஓட்டு போடுங்க, நாங்க வந்து உங்களை பாக்குறோம் வைக்கிறோம், அது மட்டும் தான் சொல்றாங்க. தினமும் உயிர் அச்சுறுத்தலுக்கு மத்தியில் தமது காலத்தை நகர்த்தும் மக்கள் தெனிய மக்களுக்கு தீர்வுகள் வழங்கப்படுமா? உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி. உலக சந்தையில் மசகணியின் விலை குறைந்திருந்தாலும் இலங்கையில் எரிபொருளின் விலையை குறைக்க முடியாதுள்ளதாக பெட்ரோலிய வளத்துறை அமைச்சர் அனுர பிரியதர்ஷினியாப்பா தெரிவிக்கின்றார். உலக சந்தையில் மசகணியின் விலை குறைந்திருந்தாலும் சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருளின் விலை குறைவடையவில்லை என அவர் சுட்டிக்காட்டுகின்றார். பென் சந்தையில் மசகு எண்ணெய் ஒரு பீப்பாயின் விலை $97.11 அமெரிக்க டாலராக காணப்படுவதோடு WTI பீப்பாய் ஒன்றின் விலை $92.27 அமெரிக்க டாலர் வரை குறைவடைந்துள்ளது. கடந்த 3 மாதங்களுக்குள் உலக சந்தையில் மசகு எண்ணெய் 15 அமெரிக்க டாலர்களால் குறைவடைந்துள்ளது. රටට ඉතාම අත්‍යවශ්‍යයි ඉන්ධන පිළිබඳ
எமது நாட்டுக்கு தேவையான எரிபொருள் விலை பட்டியலையும் எரிபொருளுக்கான சரியான விலையும் செலுத்துகின்றோமா என்பதை அறிந்திருக்க வேண்டும். அதற்கான வரி, போக்குவரத்து கட்டணம், இறக்குமதி செய்யப்படும் விலை என்பது தொடர்பில் அறிந்திருக்க வேண்டும். எரிபொருள் கூட்டுத்தாபனத்தின் 2013 ஆண்டுக்கான அறிக்கையை வாசித்து பாருங்கள். அதில் துறைமுகத்திற்கு எரிபொருள் இறக்குமதி செய்யப்படுகின்ற விலை தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேபோன்று விற்பனை செய்யப்படுகின்ற விலையும் கூறப்பட்டுள்ளது. ஆக்டேன் 90 வகையான பெட்ரோல் 95 ரூபாய்க்கு இறக்குமதி செய்யப்பட்டு 161 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. இந்த விலை எவ்வாறு நிர்ணயிக்கப்படுகின்றது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். எனவே எமக்கு விலை பட்டியல் ஒன்று தேவை. இருப்பினும் லாபத்திற்கு விற்பனை செய்தாலும் டீசல் மற்றும் மண்ணெண்ணெய் என்பன நட்டத்திற்கு விற்பனை செய்யப்படுவதாக பெட்ரோலிய வளத்துறை அமைச்சர் அனுர பிரியதர்ஷன யாப்பா சுட்டிக்காட்டுகின்றார். அண்மையில் நாங்கள் வெளியிட்ட மசகு எண்ணெய் விலை மனுக்கூறலில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. இருப்பினும் சிங்கப்பூரில் உற்பத்தி செய்யப்படுகின்ற எரிபொருள் விலையில் குறைவு ஏற்படவில்லை. எனவே எரிபொருளுக்கான விலைப்பட்டியலை தயாரிப்பதாக இருந்தால் நிவாரண முறையிலிருந்து விலகிக் கொள்ள வேண்டும். நாம் எரிபொருள் சந்தையில் பிரதான 2 வகையான எரிபொருளுக்கு நிவாரணம் வழங்குகின்றோம். உற்பத்தி செலவை விட குறைந்த விலையில் எரிபொருள் விற்பனை செய்யப்படுவதால் அந்த விலைப்பட்டியலை ஏற்றுக்கொள்ள முடியாது. இதேவேளை நுரைச்சோலை அனல் மின் உற்பத்தி நிலையம் தொடர்பில் அமைச்சர்களிடையே வித்தியாசமான கருத்துக்கள் நிலவுகின்றன. நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தில் 900 மெகாவாட் வரை மின் உற்பத்தியை அதிகரிப்போம். அது எமது நாட்டின் பொருளாதாரத்திலும் மின் உற்பத்தியிலும் பாரிய மாற்றங்கள் ஆகும். 300 மெகாவாட் மின்சாரம் மின் கட்டமைப்புடன் இணைக்கப்பட்ட பின்னர் நாட்டில் ஏற்பட்ட வறட்சியால் மின் உற்பத்தி 0 வரை வீழ்ந்தாலும் மின்வெட்டு அமல்படுத்தப்படாமல் மின்சாரத்தை விநியோகிக்க முடிந்தது. මෙරටේ විදුලි අඛණ්ඩව සපයන්න පුළුවන් කියලා සහතිකයක් දෙන්න පුළුවන්. ගොඩනැගිලි ගණනාවක් මේ වෙනකොට අතරම 40කට ආසන්න ප්‍රමාණයක් කොළඹ නගරයේ ගොඩනැගෙනවා. ඒකට අවශ්‍ය විශාල විදුලි බල ශක්තිය. கொழும்பில் 40க்கும் அதிகமான பாரிய கட்டடங்கள் கட்டப்படுகின்றன. அவற்றுக்கு மின் விநியோகத்தை மேற்கொள்வது பாரிய சவாலாக உள்ளது. நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தில் 900 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டாலும் அவற்றை கொழும்புக்கு கொண்டு வர முடியாது. விநியோக கட்டமைப்பில் 900 மெகாவாட் மின்சாரத்தை விநியோகிக்க முடியாது. அது மட்டுமல்ல, அனுராதபுரத்திற்கு மின் விநியோக கட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. அது இன்னும் முழுமைப்படுத்தப்படவில்லை. அதேபோன்று 900 மெகாவாட் மின் உற்பத்திக்கு தேவையான நிலக்கரியை இறக்குமதி செய்வதற்கு இறங்குதுறை போதுமானதாக இல்லை. இவை திட்டமிடுவதில் உள்ள குறைபாட்டினால் ஏற்பட்டவையாகும். ඒ ප්‍රමාණයට ඇති වෙලා නැහැ. ඉතින් මේවා ඇත්තටම සැලසුම් කරන්නේ සිදුවෙච්ච ප්‍රධාන අඩුපාඩු. தேர்தல் சட்டமீறல்கள் குறித்து கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு கருத்து தெரிவித்தது. சில அரசியல் கட்சிகள், எதிர்க்கட்சிகள் உள ரீதியிலான தாக்குதலை நடத்துகின்றதா என்பதை நான் பத்திரிகைகளில் வாசித்தேன். உள ரீதியிலான தாக்குதலா என எனக்கு தெரியாது. 1989 ஆண்டு நடைபெற்ற தேர்தலின் போது உள ரீதியிலான தாக்குதலை கண்டோம். மொனராகலை மாவட்டத்தின் 42 வாக்கெடுப்பு நிலையங்களில் வாக்களிப்பு நடவடிக்கைகள் இடம்பெறவில்லை. ஏன் இடம்பெறவில்லை? மக்கள் விடுதலை முன்னணியே அதற்கு காரணம். அன்றைய அரசாங்கத்தின் நடவடிக்கையே அதுவே உள ரீதியிலான தாக்குதல். 24 வருடங்கள் கடந்துள்ளன. இவ்வாறு இருந்த சமூகமே இன்று பரிமாற்றம் அடைந்துள்ளது. இது உள ரீதியிலான தாக்குதலா என்ற சந்தேகம் நமக்கு உள்ளது. எதிர்வரும் பிரதான தேர்தல்களுக்கான முன்னாயத்தமாகவே இதனை செய்கின்றார்களோ என்ற சந்தேகம் உள்ளது. இல்லை, என்ன அரசு வளங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன? எங்கே வாகனங்கள் வழங்கப்பட்டன? யாருக்கு வழங்கப்பட்டுள்ளன? எங்களுடைய பணங்களிலேயே எரிபொருள் நிரப்பப்படுகின்றது. முடியுமானால் காட்டுங்கள், நாம் எமது பணத்தில் பெட்ரோலை நிரப்பிக் கொள்கிறோம். களமிறங்காமைக்கான காரணம் என்று சிங்கள மற்றும் முஸ்லிம் மக்கள் ஒன்றிணைந்துள்ளனர். சகோதரர்களாக இருக்கின்றனர். சமாதானமான முறையில் வாழ்கின்றனர். அதனை இல்லாதொழிக்க எம்மால் முடியாது. எமக்கு தேவையானவற்றை மாகாணத்தின் உறுப்பினர்கள், மாகாணத்தின் அமைச்சர்கள் ஆகியோரின் ஊடாக பெற்றுக்கொள்ள முடியும் என்றால் அதுவே போதுமானது. எமது ஒற்றுமை உறுதி செய்யப்படுமே தவிர அதனை இல்லாது செய்ய விரும்பவில்லை. இந்த சந்தர்ப்பத்தில் அரசாங்கத்துடன் இணைந்து கொள்வதற்கு அனைத்து முஸ்லிம் மக்களும் தீர்மானித்துள்ளனர். அரசாங்கம் தமது அதிகாரத்தை முழு அளவில் பயன்படுத்தி ஊவா மாகாண சபை தேர்தலில் பிரசார நடவடிக்கைகளை முன்னெடுப்பதாக மக்கள் விடுதலை முன்னணி குற்றம் சாட்டியுள்ளது. மக்கள் விடுதலை முன்னணியின் தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் முன்னணியின் பிரதான செயலாளர் சில்வின் சில்வா இதனை தெரிவித்தார். தேர்தல் சட்டங்களை மீறுகின்ற புதிய முறைமை தற்போது உருவாகியுள்ளது. அதுதான் ஜனாதிபதியின் தலைமையில் தேர்தல் சட்டங்களை மீறுகின்ற செயலாகும். இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் போலீசாரினால் எதிரியும் செய்ய முடியாதுள்ளது. தேர்தல் காலங்களை மையப்படுத்தி பல திறப்பு விழாக்களில் கலந்து கொள்கின்றார்.
அந்த விழாக்களை ஆளும் கட்சியின் தேர்தல் பிரச்சார கூட்டங்களாக பயன்படுத்துகின்றனர். தேர்தல் சட்டங்களுக்கு அமைவாக கூட்டங்கள் இடம்பெறுகின்ற வளாகத்தில் மாத்திரமே கொடிகளை பறக்க விட முடியும். கூட்டம் முடிந்தவுடன் உடனடியாக அவை அகற்றப்பட வேண்டும். சாதாரண பிரதேச சபை உறுப்பினர் அல்லது பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் செய்ய வேண்டிய பணிகளை கூட தற்போது ஜனாதிபதி சென்று மேற்கொள்கின்றார். எனவே மார்த்தட்டி கொண்டாலும் அரசாங்கம் தற்போதே தோல்வி கண்டுவிட்டது. அரசாங்கம் வாக்காளர்களை அச்சத்துக்குள்ளாக்கி வாக்குகளை பெற்றுக்கொள்ளும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாகவும் இதன் போது டில்வின் சில்வா குற்றம் சுமத்தினார். ஒரு கால பகுதியில் எமது நாட்டில் பஜ்ரோ வாகன அச்சுறுத்தல்கள் காணப்பட்டன. ஆனால் தற்போது டிஃபெண்டர் அச்சுறுத்தல் காணப்படுகின்றது. மேல் மாகாணத்தில் பதிவு செய்யப்பட்ட வாகனங்கள் அடையாளம் காண முடியாத அளவிற்கு சிவப்பு நிற இலக்க தகடுகளுடன் பயணிக்கின்றன. அவற்றை அதிகாரிகள் காண்பதில்லை. இவை எமக்கு மாத்திரமே தெரிகின்றன. அரசாங்கத்துக்கு எதிராக வாக்களிப்பவர்களை அச்சத்துக்கு உள்ளாக்குகின்ற நடவடிக்கையினையே இவர்கள் முன்னெடுத்து வருகின்றனர். கொழும்பில் குறைந்த வருமானத்தை பெறுவோருக்கான 5000 வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டு நிறைவடைந்துள்ளதாக அரச பாதுகாப்பு மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் கோத்தபாய ராஜபக்ச தெரிவிக்கின்றார். கொழும்பில் இன்று நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஒருகடவத்த வீடமைப்பு திட்டத்தை மக்களிடம் கையளிக்கும் நிகழ்வு இன்று அரச பாதுகாப்பு மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் கோட்டாபய ராஜபக்ச தலைமையில் இடம்பெற்றது. இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட போது எதிர்க்கட்சிகள் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்தன. இந்த பகுதியில் உள்ள மக்களை யாழ்ப்பாணம் மற்றும் மட்டக்களப்பு போன்ற பகுதிகளுக்கு அனுப்பி வைப்பதாகவும் இந்த காணிகள் விற்பனை செய்யப்பட உள்ளதாகவும் பிரசாரம் செய்தனர். இந்த மஹிந்த சிந்தனை திட்டத்தின் நோக்கம் என்னவென்பதை நீங்கள் தற்போது அறிந்திருப்பீர். 20000 வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டு வருகின்றன. அவற்றில் 5000 வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டு முடிவடைந்துள்ளன. இதுவரை 2000 குடும்பங்கள் வரை குடியமர்த்தப்பட்டுள்ளனர். இதன் போது பாதுகாப்பு செயலாளர் நிர்மாணிக்கப்பட்ட வீடுகளை அவதானித்ததுடன் அங்கிருந்த மக்களுடன் நட்பு ரீதியிலான கலந்துரையாடல்களையும் நடத்தினார். ஐக்கிய தேசிய கட்சியை இல்லாது செய்யும் மங்கள சமரவீரவின் முயற்சிக்கு இடமளிக்கப் போவதில்லை என ஐக்கிய தேசிய கட்சி செயற்பாட்டாளர்கள் தெரிவிக்கின்றனர். ஐக்கிய தேசிய கட்சிக்குள் முன்னெடுப்பதற்கான மங்கள சமரவீரவின் கனவை ஒருபோதும் நனவாக்கு இடமளிப்பதில்லை எனவும் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். ஐக்கிய தேசிய கட்சிக்குள் நேற்று முன்தினம் வருகை தந்து எம்மை இல்லாது செய்துள்ளார். நேற்று முன்தினம் கட்சிக்குள் வருகை தந்த ஒருவர் கட்சியின் முக்கிய பதவியை வகிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார். 1994 ஆண்டிலிருந்து 7.5 வருடங்கள் என்னை வவுனியாவிற்கு மாற்றினார்கள். 2001 ஆண்டு ஐக்கிய தேசிய கட்சியின் வெற்றிக்கு பின்னரே 7.5 வருடங்களின் பின்னர் எனக்கு கிராமத்தை நோக்கி வர முடிந்தது. அவ்வாறே பழி வாங்கினார்கள். என்னிடம் மாத்திரமல்ல, ஐக்கிய தேசிய கட்சியின் மாத்தறை பகுதியில் உள்ள ஐக்கிய தேசிய கட்சி ஆதரவாளர்களை மிக மோசமான முறையில் பழி வாங்கினார்கள். இன்று ஊடகங்கள் குறித்து கருத்துக்களை தெரிவிக்கின்ற மங்கள சமரவீர அன்று ஊடகத்துறை அமைச்சராக இருந்த சந்தர்ப்பத்தில் செயற்பட்ட விதம் எனக்கு நன்றாகவே நினைவில் இருக்கின்றது. மங்கள சமரவீரவிற்கு யானை தேவையில்லை, ஆனால் எங்களுக்கு யானை தேவைப்படுகின்றது. மங்கள சமரவீரவிற்கு பச்சை நிறம் தேவையில்லை, ஆனால் எங்களுக்கு பச்சை நிறம் தேவைப்படுகின்றது. இது பெரும்பான்மை மக்களின் கட்சியாக இருக்கின்றது. மங்கள சமரவீரவிற்கு சொந்தமான கட்சி அல்ல இது. இது எமது கட்சி. இந்த கட்சியை இல்லாது
அரசியல்வாதி செய்வதற்கு மங்கள சமரவீரவிற்கு ஒருபோதும் நாம் இடமளிக்கப் போவதில்லை. மங்களவின் தேவை என்ன? ரணில் விக்ரமசிங்கவை வெற்றி பெற செய்வது அவருடைய தேவை கிடையாது. மங்களவின் பழைய தலைவியான சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவை வேட்பாளராக களமிறக்கி அவரை வெற்றி பெற செய்வதே மங்களவின் நோக்கமாகும். அதற்கு இடமளிக்கப் போவதில்லை. மங்கள சமரவீரவிற்கு நாம் ஒன்றை தெரிவித்துக் கொள்கின்றோம். தயவு செய்து நீங்கள் இருந்த இடத்திற்கே சென்று விடுங்கள் என்றே கூறிக்கொள்கின்றோம். මංගල සමරවීරට අපි කියනවා කරුණා කරලා මංගල සමරවීර මහත්තයෝ මේ පක්ෂේ විනාශ කරන්නේ නැතුව පුළුවන් නම් හිටපු තැනකටම ආපහු යන්න. මංගල සමරවීර වැනි මේ නායකයන් අපිට අවශ්‍ය නැහැ. මංගල සමරවීර අපි දන්නවා කවුද කියලා. මංගල සමරවීර අවශ්‍යම නැහැ. මාගේ පියා 49 ඉඳලා පාරම්පරිකව එක්සත් ජාතික எனது தந்தை 1949 ஆண்டு முதல் பரம்பரையாகவே ஐக்கிய தேசிய கட்சியின் அங்கத்தவர். ஐக்கிய தேசிய கட்சியை உருவாக்குவதற்கும் கட்சிக்காக செயற்பட்டவருமான எனது தந்தையின் மகன் என்ற விதத்திலும் கிராம சேவையாளராக செயற்பட்டவர் என்ற விதத்திலும் ஒன்றை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். ஐக்கிய தேசிய கட்சியை ஒவ்வொருவரின் தேவைக்கேற்ற விதத்தில் மாற்றுவதற்கும் நாம் இடமளிக்கப் போவதில்லை. அதற்கு நாம் எதிர்ப்பை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது சிறந்ததொரு தேசிய கட்சியாகும். நாட்டிற்காக சேவையாற்றிய கட்சி. මේ වෙනස් කරන්න ඒකට අනිවාර්යෙන් විරුද්ධයි. මේක හොඳ ජාතික පක්ෂයක්, රටට සේවය කරපු පක්ෂයක්. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.